இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, நல்ல கத்திரிக்காய், முருங்கைக்காய், சேனக்கிழங்கு, சின்ன வெங்காயம் போட்டு தீயல் தாங்க. இந்த தீயலுக்கு நல்ல சைடிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு முட்டைக்கோஸ் பொரியலும், சுட்ட அப்பளம் தாங்க. இந்த சுட்ட அப்பளத்தை அந்த தீயல் சாதத்தோடு மேலே பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்குங்க. அதான் சொல்கிறேன், அந்த சுட்ட அப்பளத்தை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த தீயல் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லிக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தீயல் நான் எப்படி பண்ணுறேனுங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தேங்காய் கூட சின்ன வெங்காயம், நல்ல மிளகு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. தேங்காய் பாதி அளவு வறுபட்டதும் வத்தத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா செவக்க வதக்கிடுங்க. வதக்குனதை ஆற வச்சுட்டு நல்ல ஒரு கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் அது பொரிஞ்சதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காய், முருங்கைக்காய், சேனக்கிழங்கு போட்டு அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாதி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி போட்டு வேக விடுங்க. ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.